இந்த அன்பை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வள்ளுவர் பயங்கர எக்ஸ்ட்ரீமா போவாரு. எப்பயும் ஊமையில ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஊமைகள பயன்படுத்தல வள்ளுவருக்கு இணை யாரும் இல்ல. "அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு." அதாவது ஒரு உடம்பும் உயிருக்கும் ஒரு தொடர்பு இருக்கான்னா, இருக்கு. ஆனா என்ன தொடர்புன்னு யாருக்கும் தெரியாது. உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. உடம்புக்குள்ள உயிர் இருக்கு. உயிரால உடம்பு இருக்கு. இந்த 2ம் சந்திக்கிற புள்ளி எங்க? 2யுமே ஒரு மெட்டீரியலா பார்த்தீங்கன்னா, மேட்டரா பார்த்தீங்கன்னா, எங்க கனெக்ட் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா உடம்புல ஒரு சேதாரம் ஆகும்போது, ஒரு டைம் வரைக்கும் உயிர் இருக்கு. திடீர்னு உயிர் காணாம போயிடுது. ஆனா எந்த சேதாரத்துல உயிர் எப்ப போகுது? யாருக்கும் தெரியாது. உடம்பெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா திடீர்னு உயிர் மட்டும் போயிருது. உடம்பு ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிடுது. அப்ப அந்த உடம்பும் உயிரும் கனெக்ட் பண்ற அந்த புள்ளியை புரிந்து கொள்ளுகிற சூட்சுமம் புரியாதனால தான் நமக்கு நெறைய குழப்பங்கள் இந்த மருத்துவத்திலயும் சரி, உடல்ல ஆரோக்கியத்த மெயின்டெயின் பண்றதுலயும் சரி, என்ன பண்ணா உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு எல்லாரும் ஒவ்வொரு தியரி, லாஜிக் வச்சிருக்காங்க. காலைல 16 கிலோமீட்டர் ஓடுனா சூப்பர் சார். காலைல 1 லிட்டர் தண்ணி குடிச்சா சூப்பர் சார். சார் ஒன்லி வெஜிடபிளா சாப்பிட்டா சூப்பர் சார். அது ஒரு டயட் இருக்கு. வேகன் டயட். ஒன்லி நான்வெஜ்ஜா சாப்பிட்டா அது ஒரு டயட் இருக்கு. பேலியோ டயட். அது சூப்பர் சார். இந்த மாரி உடம்பையும், உயிரையும் ஒட்டி வைக்கிறதுக்கு பலவிதமான வித்தைகளை மனிதர்கள் பலவித ரூபத்துல பண்றோம். இருந்தாலும் அந்த முழு சூட்சுமத்தை யாராலையும் பிடிக்க முடியல, என்னாலயும் பிடிக்க முடியல. ஸோ நேச்சுரலா அந்த தொடர்புடைய முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியத்துவமோ, அந்த முக்கியத்துவம் அந்த ஓமைய எதோட சொல்லியிருக்காரு, அன்பையும் வாழ்க்கைக்கும் உள்ள முக்கியத்துவம். உடம்புக்கும் உயிருக்குள்ள தொடர்புடைய முக்கியத்துவம், அன்புக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள முக்கியத்துவம். அன்பு இருந்தா தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னு இருந்தா அன்பு இருக்குன்னு அர்த்தம். இல்லன்னா வாழ்க்கை இல்லன்னு அர்த்தம். வாழ்க்கைன்னு இருந்தா அன்பு இருக்கு. அன்புன்னு இருந்தா வாழ்க்கை இருக்கு. அன்பால வாழ்க்கை, வாழ்க்கையால அன்பு. உயிரால உடல், உடலால உயிர். எப்பேற்பட்ட எக்ஸ்ட்ரீமான ஓமைய திருவள்ளுவர் இந்த அன்புக்காக கையாண்டிருக்காருங்கிறது என்ன தெரியுதுன்னா, அன்புக்காக அவ்வளவு முக்கியத்துவம் குடுத்திருக்காருன்னு நம்ம அத புரிஞ்சுக்க முடியுது. இது அதிகமாக கையாளப்படாத ஒரு குறள். இந்த திருக்குறள் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கட்சி மேடைகள்லயுமே, கொள்கை மேடைகள்லயும், திருக்குறள் மேடைகள்லயுமே இது அதிகமாக இல்லை. ஆனா ரொம்ப இத படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தனால தான் அந்த குறள நான் குறிப்பிட்டு சொல்றேன்.